வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் சுகஜோதிடம் வழங்கும் ராசிகாரகத்துவம். ஒவ்வொரு ராசியும் நமக்கு என்ன சொல்கிறது, ராசிகாரகத்தின் ஆழமான அர்த்தம் என்ன, ராசிகளின் ஆழமான ரகசியம் என்பதை அறிந்து கொள்ளலாம் வாங்கள். நம்முடைய ஜாதகத்தில் ராசி வெறும் இடமல்ல, அது ஒரு சூழல், ஒரு ஆற்றல் தளம். அந்த ஆற்றல் தான் நம் வாழ்க்கையின் வழி, வலிமை, பலவீனம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. ராசி என்றால் என்ன? சூரியன் மாதம் கடக்கும் விண்வெளி பாதை. ஆனா ஜோதிட பார்வையில் அது ஒரு மனதின் பரிமாணம். உதாரணமாக, மேஷம் என்பது ஆரம்பம், மீனம் என்பது முடிவு. இரண்டுமே வாழ்க்கையின் வட்டத்தை முடிக்கும் இரண்டு முனைகள் அல்லவா? ஒவ்வொரு ராசியும் ஒரு வாழ்க்கை கட்டத்தை குறிக்கிறது. மேஷம் தொடக்கம், ரிஷபம் நிலைத்தன்மை, மிதுனம் அறிவு, கடகம் உணர்ச்சி. இப்படி ஒரு உயிரின் பரிணாம பயணமே 12 ராசிகள். இந்த வீடியோவில் ராசியின் தன்மைகள் என்னென்ன, ராசி அதிபதிகள் யார் யார், தமிழ் மாதங்கள், பாலினம், பஞ்சபூதங்கள், உடல் உறுப்புகள், இவற்றுக்கும் ராசிகளுக்கும் என்ன தொடர்பு, சரம் ஸ்திரம் உபயம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். மேஷம் முட்செடிகள், மலை, சிறுகாடு, போர்க்களம், நெருப்புள்ள பகுதி, கள்ளர்கள் வாழும் பகுதி, அரசு, இராணுவம், தீயணைப்புத்துறை, தொழிற்சாலை, விவசாயத்தை குறிக்கிறது. மேஷம் மாட்டுத் தொழுவம், வயல்வெளி, தங்கும் விடுதி, பழங்கள், உணவு தானியங்கள், வெள்ளி, இரத்தின கற்கள், கலைப்பொருட்கள், வாசனை பொருட்கள், கால்நடை வளர்ப்பு, திரைப்படம், கவிதை, பாட்டு இவற்றை குறிக்கிறது. மிதுனம் வியாபார ஸ்தலம், பெரிய மண்டபம், சூதாட்ட இடங்கள், நகரங்கள், பாடசாலை, செய்தி மற்றும் தகவல் தொடர்பு துறை, கல்வித்துறை, நிதித்துறை, வியாபாரம், எழுத்துத்துறை, மேடை பேச்சு இவற்றை குறிக்கிறது. கடகம் நீர்நிலைகள், ஆறு, குளம், குளிக்குமறை, வயல் சார்ந்த இடம், பால் விற்பனை தளம், முத்து, சங்கு, திராவ பொருட்கள் அதாவது லிக்விட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி, போக்குவரத்து துறையை குறிக்கிறது. சிம்மம் அரண்மனை, குகை, உயரமான பகுதி, விலங்குகள் வசிக்கும் பகுதி, மாநில அரசு, அரசு உத்தியோகம், அரசியல், நிர்வாக பொறுப்பு, பொறியியல் துறையை குறிக்கிறது. கன்னி கூர்மையான அறிவு, பெரிய வியாபார ஸ்தலம், படரும் செடிகள், பூந்தோட்டம், பெண்கள் குழுமியுள்ள இடம், பணம் வைக்கும் இடம், கணக்கர், ஆசிரியர், எழுத்தாளர்களை குறிக்கிறது. துலாம் ஆற்றங்கரைகள், வணிக வீதிகள், நீர் இறைக்கும் இயந்திரம், மரம் அறுக்கும் பில்லம், அவுட் ஹவுஸ், வாசனை பொருட்கள், மொத்த விற்பனை கூடங்கள், வணிக வளாகங்கள் அதாவது மால்ஸை குறிக்கிறது. விருச்சிகம் முட்கள், கற்கள் நிறைந்த பகுதி, கிராமம், பள்ளத்தாக்கு, விஷஜந்துக்கள் வாழும் இடம், சுரங்கம், இரும்பு சம்பந்தமான தொழில், மாந்திரீகம் சம்பந்தமான தொழில், ஆராய்ச்சி செய்தல், தாது பொருட்கள் சம்பந்தமான தொழிலை குறிக்கிறது. தனுசு காட்டுப்பிரதேசம், இராணுவ தளம், பூஜை அறை, கஜானா, தர்மஸ்தாபனம், வில்வித்தை, ஆயுத உற்பத்தி சாலை, ஆன்மீகத்துறை, சட்டம் மற்றும் நிதித்துறை, அறநிலையத்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, போர் பயிற்சி இவற்றை குறிக்கிறது. மகரம் வீட்டு பொருள் வைக்கும் பகுதி, அணைக்கட்டு பகுதி, சேறு நிரம்பிய பகுதி, குடியிருப்பு, தொழிற்சாலை நிரம்பிய பகுதி, உணவு விடுதி, உர வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், சுரங்கத் தொழில், கழிவுப் பொருட்கள் விற்பனை, தோல், இரும்பு வியாபாரம், கட்டிடம் மற்றும் கடினமான வேலைகளை குறிக்கிறது. கும்பம் மறைவிடம், இரகசிய இடம், இருண்ட பிரதேசம், மதுபான கடைகள், சூதாட்ட ஸ்தலங்கள், கசாப்பு கடை, சிறைச்சாலை, விமானத்துறை, வெடிகுண்டு தயாரித்தல், சுங்க இலாக்கா, உளவுத்துறையை குறிக்கிறது. மீனம் கடற்கரை, கிணறு, நீர் நிறைந்த தொட்டி, புண்ணிய ஸ்தலங்கள், கடற்படை, ஆலய பணி, புனித யாத்திரை, மத போதகர்களை குறிக்கிறது. இப்போது ராசி அதிபதிகள் யார் யார் என்று பார்க்கலாம். செவ்வாய் மேஷத்திற்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி, சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதி, புதன் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி, குரு மீனத்திற்கும் தனுசுக்கும் அதிபதி, சனி பகவான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி, சந்திரன் கடகத்திற்கு அதிபதி, சூரியன் சிம்மத்திற்கு அதிபதி.
தமிழ் மாதங்கள். சூரியன் மேஷத்தில் இருந்தால் அது சித்திரை மாதம். வைகாசி மாதத்தில் அவர் ரிஷபத்தில் இருப்பார். மிதுன மாதத்தில் அவர் நாம் ஏற்கனவே கூறியபடி ராசி என்பது மாதம் சூரியன் போகும் ஒரு பாதை. மேஷத்தில் சூரியன் இருக்கும்போது அது சித்திரை மாதம். ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது வைகாசி மாதம். மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது ஆனி மாதம். கடகத்தில் சூரியன் இருக்கும்போது ஆடி மாதம். இப்படி சிம்மம் என்றால் ஆவணி, கன்னி என்றால் புரட்டாசி, துலாம் என்றால் ஐப்பசி, விருச்சிகம் என்றால் கார்த்திகை, தனுசு என்றால் மார்கழி, மகரம் என்றால் தை, கும்பம் என்றால் மாசி, மீனம் என்றால் சூரியன் பங்குனியில் இருப்பார். பாலினம்: மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இவை ஆண் ராசிகள். மற்றவை பெண் ராசிகள். பஞ்சபூதங்கள். ஒவ்வொரு ராசியும் ஒரு பஞ்சபூதத்தை பிரதிபலிக்கிறது. நெருப்பு, பூமி, காற்று, நீர். இதுவே நம் உடலிலும் எண்ணங்களிலும் செயல்படுகிறது. உதாரணமாக மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம் பூமி ராசிகள், அதாவது நில ராசிகள். மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள். கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசிகள். உடல் உறுப்புகள். ஒவ்வொரு ராசியும் ஒரு உடல் உறுப்பை குறிக்கிறது. மேஷம் தலை, ரிஷபம் முகம், மிதுனம் கழுத்து, காது, கைகள், கடகம் மார்பு, சிம்மம் இருதயம், கன்னி வயிறு, துலாம் மேலிடுப்பு, முதுகு தண்டு, விருச்சிகம் பாலியல் உறுப்புகள், ஆசனவாய், தனுசு கீழிடுப்பு, தொடைகள், மகரம் முழங்கால்கள், மூட்டுகள், கும்பம் கணுக்கால், மீனம் பாதங்கள். ராசியின் தன்மை. ராசி 3 வகைப்படும், அதாவது சரம், ஸ்திரம், உபயம். சர ராசிகள் மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸ்திர ராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். 4 மூலையில் இருப்பது உபய ராசிகள், அதாவது மீனம், மிதுனம், கன்னி மற்றும் தனுசு. ராசிகளின் இலக்குகள். தர்மம், அறநெறி, தார்மீக கடமைகள் மற்றும் சரியான நடத்தைகள் ஆகியவற்றை குறிக்கிறது. கர்மம் அல்லது அர்த்தம், செல்வம், பொருள் மற்றும் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதை குறிக்கிறது. காமம், இன்பம், அன்பு, ஆசைகள் மற்றும் இச்சைகள் ஆகியவற்றை குறிக்கிறது. மோட்சம், ஆன்மீக விடுதலை அடைவது, மறுபிறவிலிருந்து விடுதலை பெறுவது அல்லது இறைவனுடன் இணைவது ஆகியவற்றை குறிக்கிறது. தாது, மூலம், ஜீவன் என்று ராசிகளை 3 விதமாக பிரிக்கலாம். அதில் தாது என்பது உயிரில்லாத பொருட்கள் மற்றும் உலோக பொருட்களை குறிக்கும். மூலம் தாவர பொருட்களை குறிக்கும். ஜீவன் உயிரினங்களை குறிக்கும். ராசியின் தமிழ் பெயர்களை பார்க்கலாம் வாங்கள். மேஷத்தை மேழம் என்று அழைப்பர். ரிஷபத்தை விடை என்று சொல்லலாம். மிதுனத்தை இரட்டை என்றும் கூறலாம். கடகம் அளவன், சிம்மம் யாழி, துலாம் துளை, விருச்சிகம் நளி, தனுசு சிலை, மகரம் சுரவம் என்று பல தமிழ் பெயர்கள் உள்ளது. அடுத்து நம் ராசியின் தன்மையில் பார்க்க போவது ஒரு ராசி விலங்கா, பறவையா, மனிதனா என்று. மேஷம் 4 கால் கொண்ட விலங்கு. ரிஷபம் 4 கால் கொண்ட விலங்கு. மிதுனம் 2 கால் கொண்ட மனிதன். கடகம் பல கால் கொண்ட விலங்கு. சிம்மம் 4 கால் கொண்ட விலங்கு. கன்னி 2 கால் கொண்ட மனிதன். துலாம் 2 கால் கொண்ட மனிதன்.
விருச்சகம் பல கால் கொண்ட விலங்கு. தனுசு 4 கால் கொண்ட விலங்கு. மகரம் பறவையை குறிக்கிறது. கும்பம் 2 கால் கொண்ட மனிதன். மீனம் பறவையை குறிக்கிறது. ராசி நமக்குள் இருக்கும் ஒரு திசை காட்டி. அது நம்மை கட்டுப்படுத்தாது, வழிகாட்டும். ஒரு ராசி பல வழிகளில் வெளிப்படும். அது ஜாதகத்தின் மொத்த அமைப்பை பொறுத்தது. இந்த ராசி காரகத்துவம் புரிந்து கொள்வதே ஜோதிடத்தில் முதல் படி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.